குலதெய்வம் என்பது யார்? எப்படி வழிபாடு செய்ய வேண்டும்? முன்னோர்கள் குலதெய்வத்தை சொல்லாமலே இறந்து விடுகிறார்கள். அப்ப அந்த குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிச்சுக்கிறது? எப்படி வழிபாடு பண்றது? எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு எல்லை தேவதையாக, ஒரு காவல் தெய்வமாக இருக்கக்கூடியதுதான். அதுதான் நம்மளுடைய பாரம்பரியமாக சொல்லப்பட்டு வருகிறது. இதுல சில நபர்கள் சொல்லக்கூடியது மாதிரி சிறு தேவதை பெருதேவதை அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. தேவதை தெய்வம் அப்படிங்கிறது எல்லாம் ஒன்றுதான். மனிதனுக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிறது தான் இந்த குலதெய்வம். எனக்கு தெரியல, நான் எப்படி வழிபாடு பண்றது? குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியல, தயவு செஞ்சு கண்டுபிடிக்கிறேன்னு போய் எங்கேயும் காசை கொடுத்து ஏமாற வேண்டாம். குலதெய்வத்தை கண்டே பிடிக்க வேண்டாம். நீங்க எங்க குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும்? குலதெய்வம் உங்க கூடவே தான் இருந்துகிட்டு இருக்கு. உங்க கூடவே தான் அது உங்களை வழி நடத்தி. அந்த குலதெய்வத்தை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, நமக்கு குலதெய்வம் தெரியல, பேர் தெரியல அப்படின்னா, பூஜை அறையில ஒரு கண்ணாடி, ஒரு 2 அடிக்கு கண்ணாடி ஒண்ணு வாங்கி வச்சிருங்க. அந்த கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்குல இலுப்ப எண்ணெயை ஊத்தி விளக்கேற்றி அந்த தீபத்தை குலதெய்வமாக வழிபாடு பண்ணலாம். ஜோதி சுரூபம் தான் இறைவன். அப்ப அந்த இறைவன்